பி பாடலுக்காக சிம்பு அளித்த பதில்களை போலீஸ் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாக அவரது தந்தையும் நடிகருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் போக்கிரி ராஜா திரைப்படம் வெளியிடுவதற்கு ஏற்பட்டுள்ள விநியோக ரீதியிலான பிரச்சினை தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் பேசிய நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர், திரைப்பட தொழில் தற்போது நலிவடைந்து வருவதாகவும் இதற்கு தீர்வு காண தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பி பாடல் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், கோவை காட்டூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி பி பாடல் விவகாரம் குறித்து அதிகாரிகளின் கேள்விகளுக்கு சிம்பு அளித்த பதில்கள் அதிகாரிகளுக்கு திருப்திகரமாக அமைந்ததாகவும் விரைவில் பி பாடல் விவகாரத்தில் சுமூக தீர்வு காணப்படும் என்றும் டி ராஜேந்தர் கூறினார். நீங்க யோசிக்கணும், அன்னைக்கு கோயம்புத்தூர் கேஸ் போயினா 35 கேள்வி கேட்டாங்க. சிம்பு 10 நிமிஷத்தை பதில் சொன்னார். சிவகுமார் இருந்து பார்த்தாரு. அதில் பார்த்தா சிலம்பரசனுக்கு என் மகன்றதுல ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. 35 கேள்வியில் இந்த பீட் சாங்கில் அனிருத்துக்கு சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னாரு. அது இசையம் இல்லைன்னாரு. இது யார் தான் எடுத்து அப்லோட் பண்ணாங்க? நாம் பண்ணலை அப்படின்ட்டாரு. அப்போ யார் பண்ணாங்கன்னு யாருக்கு மேலே சந்தேகப்படுறாங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு என் பையன் சொன்னேன், நான் யார் மேலேயும் சந்தேகப்படுறதில்லை சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், வாயால் சொல்வதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதனால் நாங்களே உங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எங்கள் அப்பாவே யாரோ திருடி எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவனை கண்டுபிடிக்கணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் யார் மேலே சந்தேகப்படணும், யாருமே காயப்படுத்த விரும்பலன்னு சொன்னார்.